வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். பயங்கரவாதிகள் மீதான இந்தியாவின் தாக்குதலை தன் மீதான தாக்குதலாக பாகிஸ்தான் கருதுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர், பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலை கண்டு பாகிஸ்தான் பதறியதன் மூலம் அதுதான் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வருகிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் அதிகாரிகளும் ராணுவத்தினரும் கலந்து கொண்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நமது ராணுவ கட்டமைப்புகளையும் பொதுமக்களின் குடியிருப்புகளையும் பாகிஸ்தான் தாக்க முற்பட்ட போது இந்திய ராணுவம் அதை முறியடித்ததுடன் தக்க பதிலடியும் கொடுத்ததாக அமித்ஷா குறிப்பிட்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் நாளை நிதி ஆயோக் ஆளுமை குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானத்தில் டெல்லிக்கு சென்றுள்ளார். டெல்லியில் அவருக்கு டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவில்லிபுத்தூர் அரங்கமன்னார் ஆண்டாள் கோவிலுக்கு வந்த மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்றார். அதன்பின் இருவரும் கோவிலுக்குள் ஒன்றாக சென்றனர். கோவில் சார்பில் ஆளுநருக்கு மரியாதை வழங்கப்பட்டது. அதன்பின் அவர் ஆண்டாளையும் அரங்கமன்னாரையும் தரிசனம் செய்தார். மணவாள மாமுனிகள் மடத்துக்கு சென்ற ஆளுநர் அங்கு சடகோப ராமானுஜர் ஜீயரை வணங்கி ஆசி பெற்றார். அதன்பின் நந்தவனத்தை பார்வையிட்ட பிறகு ஆளுநரும் நயினார் நாகேந்திரனும் மதுரைக்கு புறப்பட்டு சென்றனர். வடகிழக்கு மாநிலங்களில் தொழில் திட்டங்களில் 80,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போவதாக வேதாந்த குழும தலைவர் அனில் அகர்வால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் எழுச்சிமிகு வடகிழக்கு என்னும் பெயரில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் வேதாந்த குழும தலைவர் அனில் அகர்வால் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வடகிழக்கு மாநிலங்களில் எண்ணெய், இயற்கை எரிவாயு, அரிய கனிமங்கள், சுத்திகரிப்பு ஆலை, மின்னாற்றல், கண்ணாடி இழை, புதுப்பிக்கவல்ல எரியாற்றல் ஆகிய துறைகளில் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். சாதி சான்று, வருமான சான்று ஆகியவற்றை கோரி விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு 1 வார காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்று வருவாய்த்துறையினருக்கு அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளிகள் 107 பேருக்கு பணியை தொடங்குவதற்கான ஆணைகளை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சாதி சான்று, வருமான சான்று கோரி இ-சேவை மையத்துக்கு வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் திறந்து வைத்தார். குடியாத்தம் நகராட்சி 28வது வார்டில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடையின் சிறப்பு விழாவில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜனும் கலந்து கொண்டார். அங்கு குடும்ப அட்டையை கொண்டு வந்தவர்களுக்கு அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர் அரசு, கோபாலகிருஷ்ணன், சிட்டிபாபு, வட்ட வழங்கல் அலுவலர் பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி வட்டார மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி இன்று 12வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஊதிய இழப்பும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற 4வது கட்ட பேச்சில் உடன்பாடு எட்டப்படாததால் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டம் நடைபெறும் என்று விசைத்தறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆய்வு மேற்கொண்டார். பழைய குற்றால அருவி, பேரருவி, புலியருவி, ஐந்தருவி ஆகியவற்றுக்கு சென்று சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டார்.
ஆய்வின் போது சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்துமிடங்கள் குறித்தும் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் முதன்மையான பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தவும் அறிவுறுத்தினர். பழனி அருகே பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் நடத்துனர் விரைந்து சென்று கையால் பிரேக் பிடித்து பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். பழனியிலிருந்து கடக்கன்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த தடையார் பேருந்து திடீரென ஓட்டுநர் பிரபுவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஸ்டேரிங்கில் மயங்கி விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெண்மணி கூச்சலிட்டதை கண்டு நடத்துனர் விரைந்து சென்று பிரேக்கை கையால் அழுத்தி பேருந்தை நிறுத்தினர். மயங்கி விழுந்த ஓட்டுநர் பிரபு உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பொதுமக்கள் பங்களிப்புடன் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களின் செயல்பாட்டை கோட்டாட்சியர் லோகநாயகி தொடங்கி வைத்தார். சங்ககிரியில் குற்றங்களை தடுக்கும் வகையில் நகரின் முதன்மையான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றின் தொடக்க விழா காவல் துணை கண்காணிப்பாளர் சிந்து முன்னிலையில் நடைபெற்றது. கோட்டாட்சியர் லோகநாயகி சிசிடிவி கேமராக்களின் செயல்பாட்டை தொடங்கி வைத்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் கலந்து கொண்டனர். தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாளையொட்டி சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மூவண்ண கொடியின் நிறங்களில் மின் விளக்குகளை ஒளிரவிட்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் தீவிரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மூவண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவில் அவ்வழியாக சென்றோர் இதை பார்த்து சென்றனர். பழனி நகராட்சி அண்ணாமலை மருத்துவமனையில் இரத்த தான முகாம், உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ஆகியன நடைபெற்றன. பழனி நகராட்சி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆகியன இணைந்து நடத்திய முகாம்களை நகர்நல அலுவலர் மனோஜ்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உறுப்பினர்கள், அரிமா சங்க உறுப்பினர்கள், நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இரத்த தானம் வழங்குவதன் நன்மைகள், இறந்த பின்பு உடல் உறுப்பு தானம் வழங்குவதன் பயன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. கோவையில் நடைபெற்ற கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் கல்லூரி கனவு என்னும் பெயரில் உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேரவுள்ள ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் பங்கேற்று உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஈரோடு மகேஷ் கல்வியின் சிறப்பு குறித்து உரையாற்றினர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் பேரணி நடைபெற்றது. தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து நோனாங்குப்பம் திருவள்ளூர் சிலை வரை நடைபெற்ற பேரணிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். இதில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், பாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடியேந்தி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூரில் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கடைத்தெருவில் பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் வனிதா, ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி வாகனங்களின் உறுதித்தன்மை, அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. ஆரணி, போலூர், சேத்துப்பட்டு வட்டங்களை சேர்ந்த பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவக்குமார் ஆய்வு செய்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை மாதம் 14ஆம் நாள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான முகூர்த்த கால் இன்று நடப்பட்டது.
முன்னதாக கோவில் உற்சவர் மண்டபத்தில் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி தேவபுரத்தில் உள்ள மயானம் ஆக்கிரமிக்கப்பட்டு மின் மயானம் கட்டப்பட்டு உள்ளது. மீதமுள்ள 30 விழுக்காடு நிலத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் அப்பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் அருகே மணலி புதுநகரில் கண்டெய்னர் லாரி டயர் வெடித்ததால் சாலை நடுத்தடுப்பின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் லாரியில் இருந்த டீசல் சாலையில் சிந்தி வீணாகியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிரேன் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தினர். விபத்தில் லாரி ஓட்டுநர் சுப்பன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மதுரை மாவட்டம் மேலூரில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையாரின் 1350வது சதய விழாவையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மகாராஷ்டிர ஆளுநர் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் பேய்குளத்தை சேர்ந்த செல்வசேகர் என்பவர் உயிரிழந்தார். 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் ஊர் மக்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் செல்வசேகரின் சகோதரர் ஜெயக்குமார், ஜீவன் சிங், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வாழ்வீச்சு, கம்பு வீச்சு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை இளைஞர்கள் செய்து காட்டினர். கோவை மாவட்டத்தில் புதிய அறங்காவலர் குழு பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் இந்திரா புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக், வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவிடைமருதூரில் நடைபெற்ற பாலியல் குற்ற சம்பவங்களை கண்டித்து தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் அருகில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினர். 3 வருஷம் ஏன் போகல நீங்களாவது சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. அவரும் பதில் சொல்ல மாட்டாரு. எங்க எடப்பாடியார் கேள்வி கேட்டா அவருக்கு கோபம் வருது. 23ஆம் புலிகேசி ஏன் 3 வருஷம் போல, அதுக்கு பதில் சொல்லிட்டு பிளைட் ஏறணுமா வேணாமா? தன்மானம் உள்ள, மானம் உள்ள, யோக்கியம் உள்ள, திராணி உள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சாரு? அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா, இல்ல ஞாபக மருதி வந்துருச்சா? என்ன காரணம் சொல்லுங்க, பத்திரிகையாளராவது சொல்லுங்க. அவர் தான் சொல்ல மாட்டாரு. இல்ல அவங்க கொத்தடிமையா இருக்கிற அமைச்சரையாவது சொல்லுங்க. ஒரு வயலும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கறாங்கல்ல, அப்ப சந்தேகம் வருது இல்ல, யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த சாரு, யார் அந்த விஐபி? அதனால போறாரு தலைவரை. அவரு நாட்டு மக்களுக்காக போல, தன் வீட்டு மக்களுக்காக போறாரு. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். வேணும்னா ஸ்டாலின் டெல்லியில இறங்கணும்னு உங்க தலைவரை விட்டு கேட்க சொல்லுங்க, உங்க நண்பரை விட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தின் பெருவிழாவில் இன்று தேர்வு பணி நடைபெற்றது. புனித பாடல்களை பாடி பகண்டை மிஷன் புனித தொன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி மேலாளர் தொன்போஸ்கோ கொடியேற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறையினர் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது திட்டசேரியை சேர்ந்த செந்தில்குமரன், குமரேசன் ஆகிய இருவர் 500 கிலோ மதிப்பிலான அரசின் இலவச ரேஷன் அரிசியை தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேசிய அளவில் நடைபெற்ற கூடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மதுரையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் உள்ள ராணுவ பள்ளியில் தேசிய அளவிலான கூடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் மே 16 முதல் 22 வரை நடைபெற்றது. இந்த போட்டிகளில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். மதுரையை சேர்ந்த 7 பேர் உட்பட தமிழகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களில் மதுரையை சேர்ந்த சத்தியமூர்த்தி தங்கப் பதக்கமும், யுவான் முத்துக்குமார் வெண்கல பதக்கமும் வென்றனர். போட்டியில் பங்கேற்றுவிட்டு ரயிலில் மதுரைக்கு வந்த வீரர்களுக்கு ரயில் அழைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. நான் வந்து 13 ஆண்டுகளாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ 3வது முறையாக இந்த தேசிய கூடோ சாம்பியன்ஷிப் நடந்தது. இந்த கூடோ அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுகளில் யூஎஃப்சியில் நடக்குது பார்த்தீங்களா, ரியல் எம்எம்ஏ ஸ்போர்ட். அந்த ரியல் எம்எம்ஏ ஸ்போர்ட் தான் நம்மளுக்கு ஜாப்பனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸாக கூடோவாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்குங்க. ஸோ இது நம்ம 2019 நம்மளுடைய தமிழகத்துக்குள்ளே வந்து இப்போ தான் பெரிய அளவில் ரீச் ஆகி வந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம தமிழ்நாடு சார்பாக சேலம், ஈரோடு, திருச்சி, நாமக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் கலந்துக்கிட்டாங்க. மாநில அளவுகள் பார்த்தீங்கன்னா ஜேகே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அந்தமான் நிக்கோபார் வரையிலும் 500க்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. மே 24, 25 ஆகிய நாட்களில் நடைபெறும் IPL லீக் போட்டிக்கான ஃபெயின் பார்க் சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள KCG கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முதன்மை மேலாளர் மோகன் காஜுலா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஃபேன் பார்க்கிற்கு மிகுந்த வரவேற்பு அளிப்பதாக தெரிவித்தார். இந்த ஃபேன் பார்க்கில் 22 அடி LED திரையில் கிரிக்கெட் போட்டி ஒளிபரப்பப்படுகிறது. சென்னை காரப்பாக்கம் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்படும் ஃபேன் பார்க் இந்த போட்டியை காண 8,000 15,000 பேர் கண்டு களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். மெரினா, பெசட் நகர் கடற்கரைகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஃபேன் பார்க் அமைக்க முடியவில்லை என்று மோகன் காஜுலா தெரிவித்தார். உலக அளவில் மைசூர் சோப் விற்பனையை அதிகரிக்கவே தமன்னாவை நியமித்ததாக அமைச்சர் MP பாட்டீல் தெரிவித்துள்ளார். கர்நாடக சோப் டிடர்ஜென்ட்ஸ் நிறுவனம் தங்களின் விளம்பர தூதராக நடிகை தமன்னாவை நியமித்துள்ளது. கர்நாடகத்தை சேர்ந்த நடிகைகள் இருக்கும்போது கன்னடம் தெரியாத தமன்னாவை ஏன் நியமிக்க வேண்டும் என்று பலரும் விமர்சித்தனர். இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் பாட்டீல், தீபிகா பதுகோன், ரஷ்மிகா மந்தானா, பூஜா ஹெக்டே, கியாரா அத்வானி ஆகியோரையும் விளம்பர தூதராக நியமிக்க பரிசீலனை செய்ததாகவும், அவர்களை விட செலவு குறைந்த அதே நேரத்தில் சமூக வலைதளத்தில் 2,80,00,000 பின்பற்றாளர்களை கொண்டிருக்கின்ற தமன்னாவே சிறந்தவர் என்று முடிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். மைசூர் சாண்டல் சோப்பின் மொத்த விற்பனையில் 82% பிற மாநிலங்களின் பங்காகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிக்கை வெளியிட்டு விளையாடியது போதும் என்று ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி கட்டுப்பாடு விதித்துள்ளது. நடிகர் ரவிமோகன் மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவகாரத்தை வழங்க கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவரும் இணங்க பேச்சு நடத்த உத்தரவிட்டது. இதற்கிடையே இருவரும் சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்நிலையில் இன்று இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்றும் அதனால் விவாகரத்து வழங்க வேண்டும் என்றும் ரவிமோகன் தெரிவித்தார். ரவிமோகனை பிரிவதற்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என கோரி ஆர்த்தி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்நிலையில் இருவரும் இனி எந்த அறிக்கையும் வெளியிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மே 25, 26 ஆகிய 2 நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.